ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது SQL இருக்க எக்ஸிக்யூஷன் பிளான் பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Execution plan in SQL Server is a graphical representation of different operations performed by SQL query processor. எக்ஸிக்யூஷன் பிளான்றது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் தான். கொரி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது பார்க்குறதுக்காக. When you execute any query, then the query processor will generate a execution plan along with the query to be initiated. ஒரு கொரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும் போதே கொரி ப்ராசஸர் கொரி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கொரியை இனிஷியேட் பண்ணும். Identify query workflow operators and components being with query execution plan. Execution plan and workflow operator and components எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணும். Execution plan types: estimated execution plan, actual execution plan, query plan class. இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ரெண்டு தான். Estimated execution plan. SQL Server, the query optimizer will show a graphical execution plan that will display estimated execution plan time. SQL Server ஃபஸ்ட்டு ஒரு எஸ்டிமேட் பண்ணி அதுவே இவ்வளோ டைம் ஆகும்ன்ற கால்குலேட் பண்ணி காமிக்கும். This type of plan is generated before executing the query, or we can say during the compilation time. எஸ்டிமேஷன் பிளான்றது கொரி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜென்ரேட் ஆகிறது. இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் எஸ்டிமேஷன் பை த கொரி ப்ராசஸர். இது ஒரு கொரி ப்ராசஸரால் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஜஸ்ட் எஸ்டிமேஷன் மட்டும்தான். நோ ரன் டைம் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் வித் திஸ். இந்த எஸ்டிமேஷனில் ரன் டைம் இன்ஃபர்மேஷன் எதுவுமே நமக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன் பிளான். This plan is used to troubleshoot the concerns of performance during the query execution plan to improve and boost performance. இந்த பிளானில் தான் நம்ம ட்ரபிள் ஷூட் அண்டு அப்புறம் கொரியோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான இதெல்லாமே நடக்கும். This type of plan is generated once the query gets executed, or we can say after the runtime. The actual execution plan shows the steps SQL Server takes to execute the query. இந்த பிளான் எப்போ ஜென்ரேட் ஆகும்னா கொரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் இது ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம ரன் டைம்க்கு அப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லலாம். இந்த எக்ஸிக்யூஷன் பிளானில் தான் என்னென்ன ஸ்டெப்ஸ் SQL சர்வர் டெக்ஸ் எடுத்துக்குன்னு நமக்கு தெரியும். இட் கிவ்ஸ் த ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் பை த கொரி ப்ராசஸர். இதுதான் ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் தரும். ப்ரொவைட்ஸ் ஆல் இன்ஃபர்மேஷன் லைக் விச் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு வென் வி எக்ஸிக்யூட் த கொரி. இந்த ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன் பிளானில் தான் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்ற இன்ஃபர்மேஷனே நமக்கு கிடைக்கும். Execution plan in 3 different formats: graphical, XML, test. எக்ஸிக்யூஷன் பிளான் மட்டும் 3 ஃபார்மேட்டில் இருக்குது. ஒன்று கிராஃபிக்கல், XML, டெஸ்ட்டு. இப்போ எப்படி நம்ம எஸ்டிமேஷன் பிளான்லாம் ஜென்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Ctrl+L. அப்படி இல்லைனா ரைட் கிளிக் கீ யூஸ் பண்ணி கூட நம்ம இதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஐகான் டூல்பாரில் இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி கூட நம்ம இதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் நம்ம ஆக்சுவலுக்கும் ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்திங்கன்னா Ctrl+M. ரைட் கிளிக் பண்ணி டிஸ்பிளே ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன் பிளானை ஆட் பண்ணிங்கனாலும் ஜென்ரேட் ஆகும். அப்படி இல்லைனா டூல்பாரில் இருக்க எக்ஸிக்யூஷன் பிளான் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாலும் நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்றதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆப்ரேஷன்றது என்னென்னா, these are operators that implement the operation as directed by the logical operators. All the physical operators are usually objects which perform an operation. Some examples are cluster index scan, index seek, etc. அதாவது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த ஃபிசிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தான். ஃபிசிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ் தான். எக்ஸாம்பிளுக்கு கிளஸ்டர் இண்டெக்ஸ் செக் அதெல்லாம் சொல்லலாம். லாஜிக்கல் ஆப்ரேஷன். These operators describe the actual algebraic operation that is used to process the query. இந்த ஆப்ரேட்டர்ஸ் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் ரைட், ஆன்டி, செமி ஜாயின், ஹேஷ் ஜாயின் இதெல்லாம். எக்ஸிக்யூஷன் மோட். திஸ் இஸ் த ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன் மோட் தட் இஸ் யூஸ்டு பை த ப்ராசஸிங் engine to execute the query. Examples row and batch. ஒரு கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற எக்ஸிக்யூஷன் மோடு தான் இது. One is estimated execution mode. This is similar to actual execution mode but shows the estimated one. இதுவும் actual execution mode தான், பட் இதில் காமிக்கிற வேல்யூ ஜஸ்ட் எஸ்டிமேட்டட் வேல்யூ. அதனால தான் இது எஸ்டிமேட்டட் எக்ஸிக்யூஷன் மோடுன்னு சொல்கிறோம்.
Next one is storage. This is tell us how the query optimizer will store the results that are being extracted by the query. இந்த ஸ்டோரேஜில் query optimizer எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். Number of rows read. This returns the total number of records that are being read by the operators from the table index. டேபிள் இண்டெக்ஸ்லேருந்து அந்த ஆப்ரேட்டர்னால எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் ரீட் பண்ணிச்சுன்றதை காமிக்கும். இஸ் actual number of batches. If the execution mode for the query is a batch, then it will list the number of batches being executed to fetch the results. அதாவது அந்த எக்ஸிக்யூஷன் மோடு வந்து கொரி பேட்சாக இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்ட்ஸை ஃபிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பேட்ச்ன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணும். அதுதான் அது. Actual number of rows. This is tell us total number of records that have been returned based on the condition in the where class. Where class பேஸ் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்திருக்குன்றது ரிட்டர்ன் பண்ணுறது தான் இதோட வேலை. Estimated IO cost. This is tell us the cost of input output operation of the result. அந்த ரிசல்ட் செட்டோட இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்றது இது எக்ஸ்பிளைன் பண்ணும். Is estimated operator cost. This is not an actual cost but the relative information with respect to other operators in the execute plan. இது வந்து ஆக்சுவல் காஸ்ட் கிடையாது, ரிலேட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அதர் ஆப்ரேட்டர்ஸை பேஸ் பண்ணி எவ்வளோ ஆகும் அப்படின்றது ஒரு எஸ்டிமேட் காஸ்ட் சொல்லும். எஸ்டிமேட்டட் CPU cost. The cost that CPU will incur in order to process the operation. ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு CPU எடுத்துக்கிற காஸ்ட்டை தான் எஸ்டிமேட்டட் CPU cost. Subtree cost. The cost of the execution tree that is being currently read from right to left and top to bottom. Query optimizer entire execution tree ஓட காஸ்ட்டையும் இது எக்ஸ்பிளைன் பண்ணும். For the next property வந்து number of execution. This tells us about the number of execution that the optimizer can handle in a single batch. ஒரு சிங்கிள் பேட்சில் எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அந்த ஆப்டிமைசர் ஹேண்டில் பண்ணுறத சொல்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் the estimation number of execution. This is also similar to the number of execution just in the estimated. இதுவும் வந்து நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் மாதிரி தான், இதில் வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ கொடுக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் ரோஸ் டு பி ரீட். The number of rows that the optimizer thinks will be read by the operator. இந்த ஆப்ரேட்டரால் எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ரீட் பண்ணும் அப்படின்றத ஆப்டிமைசர் சொல்கிறது தான் வந்து. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ்டிமேட்டட் ரோ சைஸ். the storage size of each row in the operator. அந்த ஆப்ரேட்டரில் இருக்க ஒவ்வொரு ரோவோட ஸ்டோரேஜ் சைஸ் சொல்கிறது தான் எஸ்டிமேட்டட் ரோ சைஸ். ஆக்சுவல் ரீபைன்ஸ். திஸ் டெல் us about how many times the evaluation of the object must be done in order to process the operator. அந்த ஆப்ரேட்டரை ரன் பண்ணுறதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து ரிவாலுவேட் பண்ணணும்னு சொல்கிறது தான் ஆக்சுவல் ரீபைன்ஸ். Next property is actual rewinds. This property tells us if there were any changes in the correlated values for the object that is being processed. Process போடுற ஆப்ஜெக்டில் எந்த அதோட correlated valuesல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் தான் சொல்லுவோம். Ordered. This property determines if the data set on which the operation is to be performed in a sorted state or not. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா அந்த பர்ஃபார்ம் பண்ணுற டேட்டா செட் இஸ் வந்து சார்ட்டட் பேஸ் பண்ணியிருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அது நெக்ஸ்ட் ஒன் இஸ் நோட் ஐடி. இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் அசைன்மெண்ட் ஆஃப் எ நம்பர் இன் விச் த ஆப்ரேட்டர் இஸ் கால்ட் இன் த எக்ஸிக்யூஷன் பிளான் ரீடிங் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அண்ட் டாப் டு பாட்டம். எக்ஸிக்யூஷன் பிளானில் எந்த ஆர்டரில் வந்து எந்த ஆப்ரேட்டர் பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு பேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த நோட் ஐடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 additional components. First one is predicate. This is the value returned from the where class in the SQL statement. SQL statement where class return பண்ணுற வேல்யூ தான் நம்ம predicateன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட். த டேபிள் ஆன் விச் த ஆப்ரேஷன் இஸ் பீயிங் பர்ஃபார்ம்டு. எந்த டேபிளில் வந்து அந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து அவுட்புட். த செலக்டட் காலம்ஸ் ஆர் பீயிங் டிஸ்பிளேட் இன் த ரிசல்ட் செட். அந்த ரிசல்ட் செட்டில் டிஸ்பிளே ஆகிற செலக்டட் காலம்ஸை தான் நம்ம அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. Next one is the table scan. In this type of scanning, the scan is comprehensively executed in a way that it touch every row of table irrespective whether it is qualifies the given search result or not. அதாவது இந்த டைப் ஆஃப் ஸ்கேனில் வந்து டேபிள் இருக்க எல்லா ரோஸையும் ஸ்கேன் பண்ணும், வெதர் இட் இஸ் நீட் ஆர் நாட்ன்றதெல்லாம் நெசசரி இல்லை. திஸ் டைப் ஆஃப் ஸ்கேன் இஸ் எஃபிஷியன்ட் டு செக்ஸ் a small table in which the majority of the rows should qualified for the predict. அதாவது சின்ன டேபிளாக இருந்தால் இந்த டைப் ஆஃப் டேபிள் ஸ்கேன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் இதுவே லார்ஜர் டைப் ஆஃப் ஸ்கேனாக இருந்துச்சுன்னா இது வந்து ரெக்கமெண்டபிள் கிடையாது. ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் ஸ்கேன் யூஸ் பண்ணுறது தான் ஈஸியாக கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இருக்கும், டேட்டா செட்டுக்கும் கொண்டு வரும். எஸ்டிமேட்டட் காஸ்ட் would be proportional to the number of total rows in the table. ஒரு டேபிள் எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குன்றது பேஸ் பண்ணி தான் எஸ்டிமேஷன் காஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். Next type of scan is index scan. If a table has a clustered index, then the executor query should cover all the rows and columns. அதாவது ஒரு டேபிளில் கிளஸ்டர் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் query அதில் டேபிளில் இருக்க எல்லா ரோஸும் அண்ட் காலம்ஸையும் கவர் பண்ணும். ஸோ இட் இஸ் அட்வைசபிள் டு ஃபயர் எ query that would cover most of the rows or almost all the table. That is, query without where or getting class, the indexes should be used. அதாவது ஒரு கொரியில் வந்து நீங்கள் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணலனாலும் கண்டிப்பாக இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுன்றது தான் மெயினாக அட்வைசபிளாக இருக்குது. இல்லைனா அது ஆல்மோஸ்ட் எல்லா காலம்ஸும் யூஸ் பண்ணுவோம், சர்ச் வந்து ரொம்ப டிலே ஆகும். Process of database optimization. The query optimizations choose the best one from the available index, and based on the information, the class functions are clearly defined when the whole table is scanned. அதாவது டேட்டாபேஸ் ஆப்டிமைசேஷனை பொறுத்த வரைக்கும் கொரி ஆப்டிமைசேஷன் வந்து சூஸ் பண்ணுற பெஸ்ட் ஒன் வந்து இண்டெக்ஸ் தான். இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஹோல் டேபிளில் எப்போ ஸ்கேன் பண்ணணுன்ற டெஃபினேஷன்லாம் வந்து கிளியராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன மாதிரியான டாப்பிக்கில் வந்து பண்ணணுன்றதை கமெண்ட் பின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.